ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோலோ ஃபார்மிங் இன் த டவர் 118 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 117 வரேன். அப்லோட் பண்ணிட்டேன் செக் பண்ணலாம். நான் செக் அவுட் பண்ணதுலயே இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம அதிரடி பாய்ஸ் தான் காமிக்கிறாங்க. அதிரடி பாய்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னா, 55வது ஃப்ளோர்ல கிரீட் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க இருக்க டோர்லாம் உடைச்சுக்கிட்டு போய் பார்த்தா அந்த இது கிரீட் வந்துட்டு ஒரு கோடாரியோட வச்சிருக்கான். அந்த கோடாரிய வச்சுட்டு அங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ள ட்ரை பண்ணிட்டுருக்கான். நம்ம கருப்பு ராபிட் வந்து அது எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்ணி காப்பாத்திட்டு இருக்காப்ல. ஆனா அந்த கோடாரியோட எனர்ஜி வந்து ரொம்ப அனானிமஸா இருக்கிறனால, இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, கிரீடு கிட்டே போயிருது. இது வந்து மியால்னிர் நம்ம தார் கிட்ட இருக்கும்ல, அந்த மாரியான ஒரு கோடாரியாட்ட இது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. நம்மளுடைய கிரீடு வந்து கேட்குறாப்ல, "என்னப்பா உங்களை ஒரு விருந்தாளின்னு அன்பா வரவேற்த்தா இப்படி பண்றீங்களே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. நம்மளோட பிரின்சஸ் ராபிட் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, டிராகன் போனால செய்யப்பட்டது தான். இந்த மாரி ஒரு கார்டினல் வெப்பன்லாம் இவன்ட்ட எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சமாளிக்கிறது தெரியாம நம்ம அயனவும் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீட் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்ல. "ஆமா, நான் ஏன் சிரத்த கடத்துனேன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு தியோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இதே மாரி நீ சிரத்த கடத்திட்டீன்னா, அங்க இருக்கிற மொத்த மெர்ச்சன்ட்டையும் நீ கண்ட்ரோல் பண்ணலான்னு இருக்க. அதானே உன்னோட ஐடியா?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம தியோ சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்துல தான் நம்மளுடைய கிரீட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "எப்படிப்பா கரெக்ட்டா தப்பா சொல்றீங்க? நான் வந்து கடத்தினது வந்துட்டு அந்த காரணத்துக்காக கிடையாது. இதேமாரி பார்த்தீங்கன்னா, அயனும் உங்க டீம் தான்டா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்க. உங்கள போட்டு தள்ளணுங்கிற காரணத்தினால தான் நான் சிரத்த கடத்தினேன். சிரத்த கடத்தினா நீங்க வருவீங்கன்னு தெரியும். வந்து அவங்கள போட்டு தள்ளலாங்கிற ஐடியாவும் எனக்கு கிடைச்சது. அதனால தான்டா அவன கடத்தினேன்னு" சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு நம்மளோட கிரீட் இருக்கான்ல, அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண வர்றாங்க. நம்ம பிளாக் ராபிட் வந்து முன்னாடி போறான். அந்த டயத்துல பிரின்சஸ் ராபிட் வந்து தடுக்குறாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ, அதனால தடுக்க முடியாது. நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி காப்பாத்த வர்றாங்க. ஏன்னா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அயன பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ காப்பாத்துன்னு சொல்லிட்டு இப்போ பேரியர் ஷீல்ட்லாம் போட்டுட்டு வர்றாங்க. ஆனா என்ன, அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரியர். அயனோட்ட இருக்கிறதுலயே மிக சிறந்த பேரியர் தான். ஆனா என்ன, இந்த பேரியரே பார்த்தீங்கன்னா, அது உடைச்சுக்கிட்டு வந்துருது. ஏன்னா, அந்த லெவலுக்கு அந்த கோடாரியோட எனர்ஜி இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுடைய சில்வர் உல்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது வந்து சில்வர் கோடாலி வந்து சில்வர் உல்ஃப் ட்ரைபுக்கு சேர்ந்தது. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டவர்லயே 10 வெப்பன் இருக்கும். அந்த 10 வெப்பன்ல 10வது வெப்பனா இதா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன். இதெல்லாம் எப்படி இவன்ட்ட கிடைச்சது?" அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரீடு கிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்கான வெப்பன் இருக்கு. இவன் போட்டு தள்ளிட்டான்னா, இந்த 55வது ஃப்ளோர் மொத்தமாவே இனிமே கிரீடு கண்ட்ரோல்ல தான் போயிரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, மெர்ஜன் கில்டு கண்ட்ரோலும் கிரீடு கிட்ட தான் போயிரும் அப்படிங்கிற மாரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 99வது ஃப்ளோர காமிக்கிறேன். அந்த ஃப்ளோர்ல நம்மளுடைய வௌவால் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோவ எழுப்புறான். வௌவாலோட பேர் வந்து பேட் ஓகேவா? அத புரிஞ்சுக்கங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "ஆமா எனக்கு என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து வௌவால் சொல்றாங்க, "இதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம குயிஜிங்கு, பெரிய தவக்கல, அப்புறம் நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ப்ளூ மூன் முடிஞ்ச உடனே இங்க வந்துட்டு அணைஞ்சிட்டீங்க. எப்படி வந்தீங்கலாம் எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பேட் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கேட்குறான், "ஆமா, வெளில என்னாச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஃபார்மிங்ல எதுவும் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுச்சா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறான். அதுக்கு வந்துட்டு பேட் வந்து சொல்றாங்க, "அத பத்திலாம் எனக்கும் தெரியலைங்க. நானும் வெளில போல பயந்துக்கிட்டு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் பேட் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதேமாரி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதான் இது." அப்படிங்கிற மாரி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். "இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸா? இத எப்புட்றா இவன் கொண்டு வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாப்புல. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆனான்ல. ஸோ, அத பார்த்துட்டு, "இதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் வெளிய போனேன். வெளில போனா இந்த கப் நூடுல்ஸ் நெறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால தான் இத எடுத்துட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி அழுதுட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "டேய் அழுகாதடா. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. நான் கப் நூடுல்ஸ் சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுடா. அந்த டவர்ல வந்ததுக்கப்புறம் வெளி உலகத்தில எந்த ஃபுட்டையும் என்னை சாப்பிட விட மாட்டாங்கடா." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேட்டே பாராட்ட ஆரம்பிக்கிறான். "ஆமா, இத எப்படி கொண்டு வந்த? எப்படிலாம் உனக்கு நடக்குது? அதெல்லாம் தெரியாதுங்க. நான் அவுட் சைட் போறதுக்கான எனக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ, அது வழியா வந்துட்டு நான் போயிட்டு வந்துருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்றாரு. என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது, "அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லங்க." அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்றான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். இதேமாரி தியோ ஆரம்ப கட்டத்தில நம்மளோட கோப்லின வந்து ஏமாத்தியிருப்பாப்புல. இதேமாரி அவுட் சைட்ல இருக்கிற ஃபேனு, தலகாணியெல்லாம் குடுத்து. அந்த அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் தான் எடுத்து குடுத்துருக்கான். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்போ பேட்ட ரொம்ப பாராட்டிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி கரடி பார்க்குறான். ஹீரோ உயிரோட தான் இருக்கிறான். இவன இத்தன நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது. ஆனா என்ன, இன்கிரெடிபிள் பாடிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கிறனால, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிருது. அதேமாரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த பாடி வந்துட்டு எப்படி சொல்றது? இந்த ஸ்கில் வந்துட்டு பாடிய தான் புரொடெக்ட் பண்ணும். ஹீரோட வலிய புரொடெக்ட் பண்ணாது. ஸோ, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குட்டி கரடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதேமாரி ஒரு ஏஞ்சல்லாம் வந்து உங்கள காப்பாத்துனாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. "ஓ! ஏஞ்சலா? ஆமாமா நானும் பார்த்தேன். ஆனா முழு முகத்த என்னால பார்க்க முடியலையே. ரொம்ப அழகா வேற இருந்தாங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பெரிய தாக்குல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "நம்ம அந்த ஆண்ட் ஏரியாவுக்கு போயிருந்தோம்ல, அந்த ஏரியால சின்னதா எனக்கு கிடைச்சதுங்க. அதான் இது." அப்படிங்கிற மாரிலாம் காமிச்சிட்டு இருக்கான். "ஆமா, இது பீன்ஸ் தானே? ஆமா, இது ஏன் கலர்ஃபுல்லா இருக்கு? எப்பவும் பச்சை கலர்ல தானே இருக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். "பரவால்ல, நீங்கலாம் சேஃபா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நம்ம லேண்ட்
ஹேண்டு சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது 5 கலர் பீன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. 5 கலரா சரி என்ன அளவு அப்புறம் சர்ச் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஐலினை கேட்குறான். ஐலின் நீ வந்துட்டியா? ஆமா நான் வந்துட்டேன். உங்களை எல்லாம் சேஃபாக காப்பாற்றினதுக்கப்புறம் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. இதுக்கப்புறம் ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான், நீ சேஃப் தான் அப்படின்னு கேட்கும்போது தான் நான் சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஹீரோக்கு எதுவுமே நினைவு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலின் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவளை கிஸ் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. முட்டா பயல ஒழுங்கா ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு இவ்வளோ கோபப்படுறான்? சேஃபாக இல்லைன்னு தானே கேட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த முட்டா பசங்களை காப்பாற்றின தப்பாக போச்சே, இவளை கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றுறேன் என்னையும் மறந்துட்டானுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், சரிப்பா இதேமாரி நீ வந்துட்டு நிறைய உதவி எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ சேஃபாக தான் இருக்க, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய ஃபுட்டு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இதுக்கப்புறம் ஒரு கொஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ மூன் எனர்ஜியால் கவரப்பட்ட சில எப்படி சொல்கிறது, இந்த செரி அப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் இருக்குல்ல, இதை வச்சு எனக்கு சமைச்சதா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. ரிவார்டாக பார்த்தீங்கன்னா நன்னு, ரெஃப்யூஸ் பண்ணால் டெத் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இவனை புதுசாக பண்ணிகிட்டு இருக்கான். சரி நம்ம பண்ணிட்டு போட்டோம், நம்ம தியோ அப்புறம் அயனோலாம் சேஃபாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 55 ஃப்ளோரை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம பிரின்சஸ் ராபிட் ஹீலிங் ஸ்கில் இருக்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம தியோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். ஐனோ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணிட்டுருக்கான். இங்கே கிரீடு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளுறதுல மும்முரமாக இருக்கிறான். வாங்கடா அடுத்தடுத்து நீங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ கிரீட் வந்துட்டு ஒரு யோசனை சொல்கிறான். இந்த கிங்டம் ஆளும் நீ நினைக்கிற அதே தான் நானும் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? கல்யாணம் பண்ணிட்டு தான் கிங்டம் சேர்ந்து ஆண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிரீட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனால் என்ன அது சுத்தமாக பிடிக்கல. என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிளாக் ரேபிட் ஏற்கனவே லவ் பண்ணிட்டுருந்தான்னு சொன்னல, அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு கான்டாக்ட் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன தைரியம் இருந்தால் பிரின்சஸ் ராபிட்டே இப்படி சொல்லுவேன், உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வந்துட்டு இருக்காப்புல. ஏன்னா அவன் லவ்வரையே அவன் கேட்டுட்டான்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு எனானிமஸ் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை வச்சுட்டு போட்டு அந்த அவன் ஒரு சுத்தி எல்லாம் வச்சிருந்தாலும் அதை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. சுற்றிலும் கோடைக்கும் இப்போ ஃபைட்டு ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிட்டுருக்கு. நம்ம கிரீடு பார்த்தீங்கன்னா கடைசியில் தோக்கிற ஸ்டேஜ்லேயே போயிடுறாப்புல. இதோட இந்த சாப்டரை முடிச்சிடறாங்க. நான் சீக்கிரம் அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ பாய்.